எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உஸ்தாத் பகத்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் நடிச்சு அதுல வில்லனா பார்த்திபன் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படம் தான் இந்த உஸ்தாது பகத்சிங். சரிங்களா? இந்த படம் பேரே நம்மளுக்கு ஒரு மாதிரி என்னடா இது பேரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதுல பார்த்திபன், அதாவது பார்த்திபன் அவர்களை வில்லனா காட்டிருப்பாங்க. ஒரு நல்ல நாகப்பன் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர்ல காட்டிருப்பாங்க. பவன் கல்யாண் தொடர்ந்து அவரோட அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா இந்துத்துவாவை வந்து தலையில தூக்கி வச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே பாரத் மாதா கி ஜெய், அது வாய விட வரல. சரிங்களா? ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறதுலயே அவர் வந்து முக்கியமா இருக்காரு. அந்த உஸ்தாத் பகத்சிங் படம் யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாணோட ஃபேன்ஸுக்கான படமானு கேட்டா கிடையாது, இல்லவே இல்லை. இது முழுக்க முழுக்க அதாவது இந்துத்துவ மனசுல வச்சுக்கிட்டு இந்துத்துவ வெறுப்பை வந்து மற்றவங்க மேல திணிக்கணும் அப்படின்றாங்க இல்லையா, அவங்களுக்கான முக்கியமான ஒரு படம் தான். அதாவது முஸ்லீம்கள் மேல வெறுப்பு உணர்ச்சியை காட்டணும், அதாவது இந்தியாவில இந்து மதம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு மனப்பான்மை இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான படம் தான் இது. அவங்களுக்கான படமானா கூட இது கிடையாது. ஏன்னா அதை முழுக்க அதை மட்டுமே பேசியிருந்தா ஓகே, அவங்களுக்கான படம் அதை போய் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்லாமல் போட்டுருப்போம். சரி, உஸ்தாத் பகத்சிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஏதோ சிங்கா இருப்பாரு போல, ஏதோ கிரைம் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் நான் போய் பார்த்தேன். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் சங்கர் அப்படின்னு சொல்ற ஒரு டைரக்டர். தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கீங்க படம். ஸ்க்ரீன் பிளே வந்து தசரத், ரமேஷ் ரெட்டி அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பார்த்திபன் இருக்காரு, அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா. ஸோ இந்த மாதிரி தமிழ் மியூசிக்ல வந்திருக்க படம். பாட்டு ஒன்னாச்சு நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை. தேவிஸ்ரீ பிரசாத்லாம் பாடியிருக்காராம், டிஎஸ்பிலாம் பாட்டு. சரி, தெலுங்குல 150 கோடி பட்ஜெட்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 94 கோடி அப்படின்றாங்க. பட் அவ்வளோலாம் சத்தியமா கிடையாதுங்க. வந்திருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாமல் இருந்திருப்பாரு. அவர் காட்டில் வந்து, அதாவது யாருன்னா நம்ம கேஎஸ் ரவிக்குமார் இருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு வாத்தியாரா இருப்பார். ஸ்கூலுக்கு படிக்காத பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுக்காக வருவார். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், சரிங்களா, எனக்கு டைம் கிடையாது. ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வருவார். சாரி, ஸ்கூலில் பசங்களை சேர்க்கறதுக்காக ஒரு இந்த காட்டு மனப்பகுதியில் இருக்கிற பசங்க, கிராம பக்கத்துலாம் அந்த டைமில் கூடும்போது நாங்களாம் போக மாட்டோம், எங்களுக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் இவர் என்ன பண்ணுவார், சரின்ட்டு காட்டு அந்த பக்கம் போவார். போகிற வழியில் ஒரு யானையை, ஒரு 4-5 கேங், ஒரு 4-5 பேர், ஒரு 10-15 பேர் நினைக்கிறேன், கேங்காக வந்து யானையை தந்தத்தை ஆட்டையை போடலான்ட்டு யானையை பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கேஎஸ் ரவிக்குமார் தான் நல்லவராச்சு, வாத்தியார்ல. போயிட்டு என்ன பண்றாரு, இதெல்லாம் பண்ணாதீங்களா, தப்புடாடே, எம்மாடே இப்பெல்லாம் பண்ணாதீங்களாடே அப்படி அப்படின்றாரு. அவங்கடே அந்த யானை போட்டு தள்ளும், இவனை போட்டு தள்ளுங்களா அப்படின்றாரு. அப்போதான் நம்ம ஹீரோ என்ட்ரி, சின்ன வயசு பகத்சிங். சரிங்களா? உஸ்தாத் பகத்சிங் அப்போதான் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஒரு உஸ்தாத் பகத்சிங்லாம் கிடையாது, என்ன கரமா வந்துருமோ எனக்கு தெரியல, பேர் தெரியல. அப்போதான் பவன் கல்யாண் என்ட்ரி, சின்ன வயசு என்ட்ரி. அப்படியே அங்க வந்து ஒரு அம்பு விடுவாரு, அப்படியே சறுக்கணும், சின்ன வயசுலயே அம்பு கரெக்டா பார்த்து விட்டுருவாரு, நெஞ்சில குத்தி அவன் வெளியே செத்து போயிட்டான். அப்போ வந்து ஒரு சின்ன பையன் ஒரு 5-6 ஒரு 7-8 பேரை போட்டு அப்படியே அடிச்சு பொழந்து அடிக்கிறாங்க. நம்ப முடியுமா? நம்பணும். நம்பினா தான் நீ இந்துத்துவ மைண்ட்ல இருக்கிறன்னு அர்த்தம். சரிங்களா? அடிச்சுட்டு அப்புறம் வந்தாரு, நீ ஏன்ப்பா அப்படி இருக்க, என்னை உயிரை காப்பாற்ற, நல்ல நேரத்தில் வந்து என்னை உயிரை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸ் ரவிக்குமார் அவர் கூட்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறது போகிறார். அவரு ஸ்கூலே போகலையாம், அதுக்குள்ளேயே அவர் வந்து புத்தகம் படிக்கிறாராம். அப்புறம் இது சொல்லுவாராம், ஆனாவுன்னா பகவத்கீதை தான், பகவத்கீதை புராணம் இந்த கதையை எடுத்துடுறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்றாரு, இவர் ஆசிரியராக இருக்கும்போது உடனே சிஎம்க்கு ஒரு அதே மேல இடத்துல இருந்து கால் வருது, இவரை கூட்டு போயிட்டாங்க. இவரை கூட்டு போய் இவர் என்ன தான் பண்ணாருன்னு தெரியல, இவரை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கேஸ் ரவிக்குமார் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ சொல்லிட்டு போறாரு, சத்தியம் வாங்கிட்டு போறாரு பகத்சிங் கிட்ட, அதாவது சின்ன வயசு பவன் கல்யாண் கிட்ட, நான் என்னைக்கா இருந்தாலும் கூப்பிடுவேன், இந்த சமூகத்துக்காக, அதாவது நீ இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும், நிக்கணும், அதுக்காக நீ வரணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு போயிடு. அவரு போய் எங்க சிஎம் ஆயிடுவாரு. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கட்ட கட்ட கட்டணும் சுட்டுருவாங்க. சிஎம் சுட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த தற்காலிக முதல்வராக என்ன பண்ணுவாங்க, நோத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, அவனையும் லாரி வச்சு அடிச்சு தூக்கிடுவாங்க. என்னடா இது, ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒரு சிஎம் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு சிஎம் வந்து அவரையும் தட்டாங்க. அப்போ வந்து கேஎஸ் ரவிக்குமார் உடம்பு தெரியாம சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஏன்னா ஆந்திராலாம் ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஆமா, சிங்கப்பூர் தான் இட்டு போயிடுவாங்க. சரி, இட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்து இது நடக்குதா, அடுத்த சீன்ல வந்து இந்த பார்த்திபன் தான் இந்த 2 சிஎம் போட்டு தள்ளினாரு. போட்டு தள்ளிட்டு அவர் தற்காலிக முதலமைச்சர் ஆகணும் ஒரு ஆசை. சரிங்களா?
அப்போ ஒரு சீன் வரும். ஏன் இவர் முதலமைச்சரா ஒரு நாள் போனா ஜாதகம் பார்ப்பாரான் அவர் ஐயர்கிட்ட போயிட்டு. அப்ப அந்த ஐயர் சொல்லுவாரான், உங்களுக்கு வந்து இந்த கோடு வந்து இங்கதான் வந்து முடியுது, ஃபுல்லா வந்தா நீங்க சிஎம் ஆயிருப்பீங்க, ஃபுல்லா வரல, அதனால சிஎம் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே தேங்காய் எடுத்து அந்த அச்சனை பண்ண தேங்காவை எடுத்து அப்படி கீச்சு அப்படியே காட்டுவாரான். சொல்லுவான், ஒரு பெரிய தியாகம் பண்ணிடுது, நான் சிஎம் ஆகிறதுக்காக என் கையை கூட கீழ்ச்சிக்கிறேங்க அப்படின்னு வரான். சரின்ட்டு அவரை தற்காலி அவரும் மிரட்டி அவரு அடுத்த தற்காலி சிஎம் ஆயிடுவாரு. சரிங்களா, அடுத்த சிஎம் ஆயிட்டாருன்ட்டு அவங்க பையன் பார்ட்டி வைப்பாரு. சரிங்களா, பார்ட்டி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு, இன்னொருத்தர் வந்து காட்டுல இருந்து கூடுவார், பகத்சிங் இருக்கிற காட்டுல இருந்து கூடுவார். வாங்க இளவரசே எங்க ட்ரீட் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ட்ரீட் வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரீட் வைக்க இட்டும் போவாரு. இட்டும் போற இடத்துல சொல்லுவாரு, அவங்க கேட்பாங்க, கஞ்சா இல்லாம எப்படிப்பா ட்ரீட்டு அப்படின்னு. உடனே சொல்லுவாரு, கஞ்சாவை கடத்தி வச்சிட்டாங்க அங்க ஸ்டேஷன்ல இருக்குது அப்படின்னு. உடனே ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேஷன் அடிச்சு மிதிக்கலான்ட்டு போவாரு. ஸ்டேஷன்ல வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சிஏவோட பொண்ணு ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க கஞ்சா கொடுக்கலாம் அவங்க பொண்ணு இது பண்ணுறோம் ட்ரெஸ் தீச்சு போட்டுருவாங்க. உடனே அங்க வந்து ஒரு அம்பு, சின்ன வயசு பகத்சிங் வந்தார் இல்லையா, அது மாதிரி ஒரு அம்பு சரன்னு வந்து ஒரு நெஞ்சில் ஒரு குத்து, அவ்வளோதான் சொல்லிக்கிறேன். அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஒரு அடி கூட இல்லைங்க. ஹீரோவுக்கு ஒரு 100 பேர் 150 பேர் தூக்கி போட்டு மீதி பேர் அடி பேர், ஒரு அடி கூட நம்ம ஹீரோ மேல படாது. சரிங்களா, இந்த மாதிரி அவர் அடிச்சுட்டு சிஎம் பையனை திரும்பி வச்சுட்டாரு. அப்புறம் காட்டுக்கிட்டு ஹீரோயின் என்ட்ரி, அதாவது 2 ஹீரோயின், கிளாஸ் பேக்கில் ஒரு ஹீரோயின், இப்போ ஒரு ஹீரோயின். சரிங்களா, இந்த ஹீரோயின் வராங்க, வந்து இவங்க வந்து டிப்ரெஷன் வராங்களா, அவங்களுக்கு ஒரு சாங்கு இங்க அப்படியே வச்சுட்டு அப்புறம் இவங்க அவங்களுக்கு மனசு மாத்துறது, அதுக்கப்புறம் கதைக்குள்ள போயிட்டாங்க. அப்பதான் அதுக்கப்புறம் தான் கதையே. என்ன மேட்டர்னா, கேஎஸ் ரவிக்குமாரை வந்து போட்டு தள்ளினாரு யாரு, பார்த்திபன் சிஎம் ஆகிறதுக்காக. அதுக்காக என்ன பண்ணுவாரு, நம்ம பகத்சிங் இருக்காரு இல்லையா, உஸ்தாத் பகத்சிங், அவர் என்ன பண்ணுவார், பார்த்திபனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுவாரு. இந்த நடுவில் நடக்கிற கதை தான். இதுல முக்கியமா என்ன மேட்டர்னா, இதுல ஒரு டைலாக்லாம் நிறைய டைலாக்லாம் வரும். இதுல முக்கியமா ஏன்டா இது இந்துத்துவ படம் அப்படின்றதுக்கு இதுக்கு மேலதான் ஒரு சாட்சி. என்னன்னா, வழக்கம் போல முஸ்லிம்ஸை வந்து தீவிரவாதியா காட்டுவாரு, வில்லனா காட்டுவாரு. இதுல வில்லன், மெயின் வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்திபன் நாகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல நாகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடியாளா இருக்கிறது தான் முஸ்லிம்ஸ் தீவிரவாதியா இருப்பாங்க. சரிங்களா, இதுலன்னா இவர் வந்து கடத்தி வச்சுக்கிட்டு இருப்பாராம் அவங்க பையனை மீட் எடுக்கிறதுக்காக. பார்த்திபன் வந்து ஒரு ஆளை செட் பண்றாரு, தீவிரவாதிகளை செட் பண்றாரு. தீவிரவாதிங்க இந்தியா காட்டு உள்ள என்ன பண்றானுன்னு தெரியல, அதுவும் ஆந்திரா காட்டு உள்ள என்ன பண்றானுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தீவிரவாதிங்க எங்க இருப்பாங்க, பார்டர்ல, காஷ்மீர் அந்த மாதிரி எங்கன்னா பார்டர்ல இருப்பாங்க. ஆந்திரா காட்டுக்குள்ள வந்து என்னத்த பண்றானுங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறானுங்க படத்தை, அறிவியல் அது மாதிரி. சரி, அதுவும் எப்படி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டெரரிஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு மூஞ்சில மூடிக்கிட்டு கண்ணுலாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சீனை வந்து ஆந்திரா காட்டுக்குள்ள எடுப்பாங்களாம். இது எந்த மாதிரி அறிவா இருக்குது. அப்புறம் இவர் வந்து என்ன பண்றாரு, அப்போ ஒரு தீவிரவாதி வந்து, அதுவும் முஸ்லீம் வந்து அப்படியே மொத்தமா கையில கழுத்துல கட்டி இழுத்துன்னு வரா மாதிரி ஒரு சீனு. அப்புறம் அவங்கள போட்டு தள்ளுற மாதிரி. அதுல ஒரு டைலாக், நம்ம ஊர் ஆளுங்க தான் வெளியூர் ஆளுங்கிட்ட நம்ம ஊரை வந்து அடமானம் வைக்கிறாங்க, நம்ம காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு. என்னன்னா முஸ்லீம், இந்த படம் முழுக்க என்ன விருப்பம்னா, முஸ்லீம் தீவிரவாதியா காட்டணும், பாகிஸ்தானா கெட்டதா காட்டணும், அதுதான். அதுல இன்னொரு டைலாக் இருக்கும், நாங்க மிச்சம் கொடுக்குற தண்ணியை குடிச்சு வாழ்ற உனக்கே அவ்வளவு திமுறுனா எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டைலாக் பேசுவார். போதும்டா சாமி, படத்தை நான் பார்த்தது போதும், என் நெட்டு வேஸ்ட் ஆனதும் போதும். நல்ல வேலை இந்த படத்தை எவனும் தமிழ்ல போய் பார்க்கல, தியேட்டர்ல பார்த்துருப்பாங்களான்னு தெரியல, பார்த்தா கதறிட்டு இருப்பாங்க. எதுக்குடா இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்கன்னே எனக்கு தெரியலடா. காலி படம் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, வேற எவனா உருப்படியா கொடுங்கடா, கொடுத்து அவங்க நடிச்சிட்டு போட்டுருந்தா. இதுதாங்க படம். ஃபர்ஸ்ட் ஹீரோயினை சாவடிச்சிருவாங்க. கேஎஸ் ரவிக்குமார் இவர் பவன் கல்யாண் படத்துல வந்து பவன் கல்யாணோட கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இருப்பாங்க, அவங்கள வந்து இவர் சுட்டு தூண்டுருவாங்க, சுட்டு சாவடிச்சிருவாங்க. கேஎஸ் ரவிக்குமார் சுட்டுருவாங்க. இவர் அதனால இவர் என்ன பண்ணாரு, பழி வாங்குவாரு, நாட்டை காப்பாற்றிடுறாரு. அவள் தான் ஜெய் ஸ்ரீராம். ஆனா அப்பப்போ ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாரு, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்வாரு. படத்துல இதெல்லாம் தேவையில்லாது, அன்வான்டு. வழக்கம் போல பவன் கல்யாணும் அவர் அரசியல் ரீதியா முஸ்லீம்ஸை தீவிரவாதியா காட்டணும், ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு, ஒரு நானும் இந்துத்துவா அப்படின்னு சொல்லணும். எப்படியும் ஃபியூச்சர்ல இவர் வந்து ஒரு ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கணும், கவர்னர் போஸ்ட் வாங்கணும், ஆளுநர் போஸ்ட் வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணி நிறுகிறாருன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் தயவுசெய்து பவன் கல்யாணம் அவர்களே, தயவுசெய்து படம் நடிக்காதீங்க. நடிச்ச ஒரு நல்ல படத்தை நடிங்க, இல்லைன்னா நடிக்காதீங்க. இந்த மாதிரி படத்தை எடுத்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட காசு கொடுத்தீங்கன்னா நல்ல படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன பண்றது, படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கணும்னு பாருங்க. இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க படத்தை பார்க்க போறீங்கன்னா, யூ ஆர் த ஒன்லி ஒன் கிரேட்டஸ்ட் ஹியூமன் பி. சரிங்களா, நன்றி. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்.